ஒரு முதல்ல பிடிங்கி ஒரு ஆள் அடிச்சா திருவிட்டு கீழே வந்துடுவாங்க. போட்ட குண்டுக்கும் போடாத குண்டுக்கும் நல்ல வித்தியாசம் தெரிஞ்சுதுங்க. பசுமை விடவே இல்லைங்க, கடைசி வரைக்கும் விடலைங்க. கருது வர வரைக்கும் அந்த பசுமை தன்மை விடாம இருந்தது. ஒரு கதிருக்கு 20 நெல் பதர் இருக்குன்னா ஒரு 5 நெல் 6 நெல். இது சாரல் இயற்கை உரம் போட்டேன், அதனால இது அருமையா நல்லா இருக்குங்க. சாரல் போட்ட வயல ஒரு 5000 கண்டிப்பா குறையும். போன சம்பாவுக்கு 1 ஏக்கர் போட்டோன்னா இப்ப 20 ஏக்கருக்கு போட போறோம். ஐயா வணக்கம் ஐயா, என் பேர் விக்னேஷ். ஸ்கைவின் கம்பெனிலேருந்து வரோம். சிகப்பு நிற கடல் பாசன் தயாரிக்கூடிய ஆர்கானிக் ஒரு கம்பெனிலேருந்து வரோம். சரிங்க. உங்களை பற்றி நீங்கள் அறிமுகப்படுத்திக்கோங்க. வாங்கல் கிராமம் ஒரு சிறிய கிராமம், ஒரு சிறு விவசாயிங்க. எத்தனை ஏக்கர் விவசாயம் பண்ணுறீங்க நீங்கள்? நான் ஒரு 20 ஏக்கர் பண்ணுறேங்க. சாரல் பிளட் 7 டம்மா கொடுத்துருந்தோம். சாரல் எப்படி போட்டீங்க, எது கூட கலந்து போட்டீங்க? சாரல் நம்ம நட்ட 4 நாள் அடி ஒருத்தோட கலந்து போட்டாங்க. இது அரை முட்டை ஃபேட்டம் பாசுங்க. இந்த சாரல் ஒரு முட்டை கலந்து போட்டாங்க. சரிங்க. அதுக்கப்புறம் போட்டதுக்கப்புறம் பயிர் மாற்றம் எப்படி இருந்துச்சு? அருமையா இருந்ததுங்க. 1 ஏக்கர் போட்டேமா கொடுத்துருந்தீங்க. போட்ட குண்டுக்கும் போடாத குண்டுக்கும் நல்ல வித்தியாசம் தெரிஞ்சுதுங்க. நல்லா பயிர் ஒரு தெளிவா இருந்ததுங்க. நல்லா பணப்பு தன்மை நல்லா இருந்தது, பசுமையாவும் இருந்ததுங்க. பசுமையாக இருந்துச்சுங்க. இந்த பக்கம் கழிப்பு தாங்க. சாரல் போட்ட பிறகு அந்த மண்ணோட இது பொலப்பொழப்பு தன்மை நல்லா இருந்ததுங்க. ஒரு இருமன் பாட்டு சொல்லுவாங்களா, அந்த ரேஞ்சுக்கு கம்பேர் பண்ற மாதிரி இருந்ததுங்க. போடாத பங்கு தூர் வளர்ச்சி கம்மியா இருந்தது, இது போட்ட பங்கு தூர் வளர்ச்சி அதிகமா இருந்ததுங்க. ஆனா ஒரு முதல்ல பிடிங்கி ஒரு ஆள் அடிச்சா திருவிட்டு கீழே வந்துடுவாங்க. ஆனா நல்லா இருந்தது, பணப்பு தன்மை நல்லா இருக்கு. பசுமை விடவே இல்லைங்க, கடைசி வரைக்கும் விடலைங்க. கருது வர வரைக்கும் அந்த பசுமை தன்மை விடாம இருந்தது. ஆனா போடாத பங்கு வெளுத்துட்டுங்க. இது போட்ட பங்கு நல்ல வித்தியாசம் தெரிஞ்சு பசுமை கடைசி வரைக்கும் விடாம இருந்ததுங்க. மருந்து செலவு குறைச்சிக்கிட்டு அடுத்து வந்து இப்போ நம்ம இது அடிக்கணும், பிளட் அடிக்கணும். பிளட் அடிச்ச பிறகு உங்களை மாற்றம் எப்படி இருந்துச்சு? பூச்சி நோய் எப்படி இருந்துச்சு? பூச்சி மருந்து எத்தனை அடிச்சிங்க? பூச்சி மருந்து அடிக்கலீங்க. பூச்சி மருந்து அடிக்கவே இல்லை. சாரல் போட்ட 1 ஏக்கருக்கு மட்டும் பூச்சி மருந்து அடிக்கவே இல்லை. போன டைம் 2 ட்ரிப் கெமிக்கல் போட்டாங்க. அடியே ஒருத்தர் சாரல் போடல பொண்ணட, அப்பெல்லாம் 2 நட அடிச்சாங்க. இந்த சாரல் போட்ட பங்குக்கு பூச்சி மருந்து தொடவே இல்லை. கீழே பூச்சி தொல்லை இல்லைங்க. போட்ட பங்கு அடிக்கல, நல்லாவே இருந்த பூச்சி தொல்லை இல்லாம இருந்தது. ஆனா போடாத பங்குக்கு பூச்சி மருந்து அடிச்சா. போட்ட 1 ஏக்கருக்கு நான் மருந்தே அடிக்கலீங்க. தண்டு ஒரு நாள் ஈழு டானிக் கொடுத்தோம், அடிக்கலையே. அது அடிச்ச பிறகு கதிர் எப்படி இருந்துச்சு? கருது நல்லா வால்பா இருந்துங்க. மணிகள் அடர்த்தியா நிறைய இருந்ததுங்க. ஆனா போடாத பங்குக்கு இந்த அளவுக்கு இல்ல. இதோட அடர்த்தியும் தண்டு வளர்ச்சி இந்த மாதிரி இல்லை. அதுல பதர் இல்லாம இருந்துங்க. போன இடம்லாம் போடாத பதர் இருந்துங்க. வெள்ளை கற்க நிறைய இருந்தது. ஆனா இது கொஞ்சம் கம்மியா இருந்ததுங்க. ஒரு கதிருக்கு 20 நெல் பதர் இருக்குன்னா ஒரு 5 நெல் 6 நெல் தேடி பார்த்து பதரை பார்க்குற அளவுக்கு தாங்க இருந்தது. போட்ட பங்கு அருமையா இருந்ததுங்க. தண்டு வளர்ச்சி நல்லா இருந்தது. பூச்சி தொல்லை சுத்தமா இல்லைங்க. அதுல செலவு கம்மிங்க, ஈல்டு அதிகங்க. வந்து மொத்த விவசாயம் கேட்கறாங்களா? கண்டிப்பா பாக்குறாங்க. ஏன்னா ரோட்டு ஓரம் தான் டெமோ போட்டுருந்தானா. ஓகே எல்லாரும் பார்த்துட்டு அது சுமாரா இருக்கு, இது நல்லா இருக்கு, இதுக்கு என்ன மருந்து கடுமையானு கேட்டாங்க. இது சாரல் இயற்கை உரம் போட்டேன், அதனால இது அருமையா நல்லா இருக்குங்க. அதெல்லாம் சாரல் போடல. இதை பார்த்துட்டு தான் அடுத்த நாட போடலான்னு இருக்காங்கன்னு எல்லா விவசாயிட்டும் சொன்னாங்க. எல்லாரும் பார்த்துட்டு நிறைய விவசாயி போடலான்னு இருக்காங்க. அடுத்த போகத்துக்கு தோராயமா 1 ஏக்கருக்கு ஒரு 18 ரூபா செலவுன்னு வச்சுங்களா. இது போட்ட பங்கு ஒரு கண்டிப்பா ஒரு 5000 குறையுங்க. சாரல் போட்ட வயல ஒரு 5000 கண்டிப்பா குறையும். ஆமா, ஏன்னா கெமிக்கலை குறைச்சிக்கிட்டோம். இது அடி இந்த சாரல் கறந்த 2வது ஈடு மருந்தே போலிங்க, ரொம்ப போடல, சும்மா பேருக்கு தான் போட்டேன். ஆனா அதுக்கெல்லாம் 2 ஈடு ஃபுல்லா கொடுத்தேன். சாரல் போட்ட பங்குக்கு 2வது ஈடு சும்மா பேருக்கு தூங்கினாங்க. இப்போ போன சம்பாவுக்கு 1 ஏக்கர் போட்டோன்னா இப்போ 20 ஏக்கருக்கு போட போறாங்க. குருவைக்கு. சரிங்க. நிறைய பேர்ட்டு சொல்லியிருக்கேன், எனக்கு தெரிஞ்ச பக்கத்து விவசாயம் அனைத்து பேர்ட்டு சொல்லியிருக்கேன். ஏன்னா கண் கூட பார்த்தது இது. நல்ல ரிசல்ட் நல்லா இருக்கு. அனைத்து விவசாயம் நல்லா தைரியமா இந்த எடுத்து போடலாங்க.